வணக்கம் மற்றபிப்பு நாயர்களும் கோடான கொடியரசுகளும் பக்தி தமிழர்களுக்கும். அது சார் இன்றைக்கி என்ன சொல்கிறாருப்பா சார்? நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அழகாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்குது. லாஸ்ட்டு பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு, கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாரும் அதில் கமெண்ட் ஃபுல்லாகவே அக்டோபர் மாதம் பலன் எப்போ அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்க. ஒரு 100 படிச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு போது பாண்டராசி கடகராசி? அதாவது எதில் படம் போட்டால் எதில் வரும், எந்த படம் வராது, படம் வர்றதுக்கு முன்னாடியே சார் அது தேவையில்லாத குழப்பங்கள், வாகனங்கள், வண்டிகள், பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது, பிள்ளைகளுக்கு வருமானங்கள் வழி தேடி கொடுத்தா அது வரல, தேடிய பணம் கிடைக்கல, எங்கேயோ வர வேண்டியது வரணும் அது வரல, ஒரு புது லேண்ட் வாங்கியிருப்பாங்க, லேண்டை விற்கணும்னு நினைப்பாங்க வந்திருக்காது, டெக்ஸ்டைல்ஸில் நல்ல பணம் போட்டிருப்பாங்க அந்த பணம் வந்திருக்காது, அது இல்லாமல் ஆடிட்டிங் பண்ணக்கூடியனா அவங்களுக்கு எதிர்பார்த்தது கிடச்சிருக்காது, இடம் மாற்ற வேண்டியதாக இருக்கும், சூழ்நிலைகள் வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒரு அழுத்தக்கூடிய நிலைமையாக இருக்கும், செலவுகள் வந்து கட்டுக்கடை சில சிக்கலில் மாட்டி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்றதை சொல்கிறேன். சில சிக்கல் வந்து மாட்டி தவிச்சு இந்த நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இடமாற்றங்கள் கொடுத்துருவாங்க, வேறு எங்கன்னா போக சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு அழுத்தம் சம்மந்தப்பட்டதாக அந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு இருக்கும். வெளியே எப்போ வர போகிறோம், எப்போலாம் வெளியே போக போகிறோம், வேறு ஊருக்காவது போகலாம், இல்லை வேறு வழியால் பண்ணால் எந்த வழியும் கிடைக்காம அவங்கள சூழ்நிலைகள் வந்து மாட்டி தவிக்கும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் பலமாக பணம் கொடுத்தாலும் பணம் இல்லை, விரயம் இல்லை, ஒரு வழி இருக்காது. வழி வந்து எந்த ஒரு வழி, புது தொழில் ஆரம்பித்து புது வழியாகவே போயிடலாம், ஒரு புது செயலில் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும். ஆனால் அதில் மாற்றங்கள் கிடைக்காது. அதனால் ஒரு பெரிய பலன்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 2 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தானா எல்லா இதுலேயும் வெற்றிகள் கிடைக்கும். இவங்க வந்து சிவன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணியாகும். அது இல்லாமல் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, பெருமாளுக்காக இருந்தால் பெருமாள் வழிபண்ணுங்க. அது இல்லாமல் ஆலயங்கள் ஒவ்வொரு செவ்வாய் கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணின்னு வாங்க. அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். சிக்கல்லேருந்து வெளியே வரும். அந்த சிக்கல்லேருந்து வெளியே வரக்கூடிய நிலை அங்கே மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்றத சொன்னேன்.